சீதையை பார்த்தியா, லங்கையை பார்த்தியா அப்படின்னு சொல்றேன். சீதை உங்களுக்கு தான் புதுசு, லங்கை நான் 10 மாசமா இங்கதான் இருக்கேன், உங்களுக்கு தான் புதுசு, நீங்க வேணும்னா பாருங்க. ராம சொல்றேன், நீ அழுத கண்களோட இருந்தமா இந்த லங்கையில என்னுடைய கருணையா கடாட்சத்தை அந்த லங்கை மேல காட்டு, இனிமே விபீஷணன் ஆட்சி பண்ண போறான், அந்த தேசமே இனிமே சுபிக்ஷமா இருக்கட்டும்னு சொன்ன கருணையோட பார்த்தாலும் அதுல இருந்தே அந்த ஸ்ரீலங்கா அப்படின்னு இனி வரைக்கும் சோதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயிருந்து வரும்பொழுது ஒரு இடமா காட்டினே, இங்கேதான் நான் ராவணனை வதம் பண்ணினேன், இங்கேதான் கும்பகர்ணனை வதம் பண்ணினேன், இங்கேதான் குழந்தை லக்ஷ்மணன் இந்திரஜித்தை வதம் பண்ணினான், இந்த சமுத்திரத்தை வரும்பொழுது இங்கேதான் மைனாக்கம் வந்தது, ஆஞ்சநேயரை கட்டினது, எல்லாத்தையும் ஒன்னொன்னா காட்டிட்டே வர. இதோ இந்த இடத்துலாம் சேதுபந்தம் பண்ணினோம், இந்த இடத்துலாம் விபீஷணராகை, இதோ இதுதான் கிஷ்கிந்தா அப்படின்னு காட்டினோட சீதை சொல்றா, ஸ்ரீகளையும் ஏத்திக்கலாமே, வார ஸ்ரீகளையும் ஏத்திக்கலாமே, எனக்கு பேச்சு துணைக்கு ஆடாச்சு அப்படின்னு 67 கோடி மாநகரான ஸ்ரீகளும் ஏறினாள். அவ எல்லாரும் ஏறிட்டு சீதையை பார்த்து சொல்றா, இவளுக்கா போய் இந்த தேடு தேடினா, இவ்வளவு ஒல்லியா இருக்காளே, இது கண்ணு வந்து ரொம்ப நீளமா இருக்கேன், ஒன்னாவே இல்லையே, என்ன சரி இவளுக்கு வாலே இல்லையே அப்படின்னு பேசுறாளாம். இதை கேட்டு ராமன் இதெல்லாம் வேலுக்குடி மாமா கிருஷ்ணன் சாப்பிடுவா எல்லாருமா சிரிச்சு இந்த சிரிப்பும் கழிப்புமா அப்படியே அந்த புஷ்பக விமானத்தை ஏறி பறந்து வரும்பொழுது அங்கேயும் சித்திரகுணம், இதோ சித்திரகுணம் பத்தியா, இங்கேதான் சந்தோஷமா இருந்தோம், இங்கேருந்து காட்டுறோம், அதோ அயோத்தியா அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை வாகனம் எட்டி பார்க்கலாம், அயோத்தியாவா அயோத்தியாவா அப்படின்னு பார்க்கறா. இன்னைக்கு அயோத்திக்கு போல இன்னும் 6 மணி நேரம் பாக்கி இருக்கு என்னுடைய பிரதிமையை காப்பாற்ற, பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறோம் அப்படின்னு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு தான் இறங்குற, அந்த அளவுக்கு தன் சத்தியத்தை காப்பாற்ற மணிக்கணக்கு வணக்கொண்டு பார்ப்பார் ராமச்சந்திர பிரபு. அங்க பரத்வாஜ ஆசிரமத்தை இறங்கிட்டு ஆஞ்சநேயர் அனுப்புற, அப்பா நீ போகும்போது சிங்கிமேரபுரத்துல குகன்கிட்ட போய் சொல்லு நான் திரும்பி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு, அங்கேருந்து நேரம் பரதனை போய் பாருப்பா, ராமன் உங்க அண்ணா வந்துட்டு இருக்கேன், அந்த பரதனை போய் ஆசுவாசப்படுத்துப்பா அப்படின்னு சொன்னோடனே ஆஞ்சநேயருக்கு பரபரப்பு தாங்கல, அங்கேருந்து சிங்கிமேரத்துக்கு பாஞ்ச, குஹா ராமன் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அங்கேருந்து அயோத்திக்கே போயிட்டார். நந்தி கிராமத்துக்கு போகும்போது அங்க அக்னியை ஊட்டிட்டு தயாரா வந்துட்டு இருக்காரு பரதாழ்வான். இந்த அக்னி பிரவேசம் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்துல கிடையாது, கம்பராமாயணத்துல வரக்கூடிய பாவம். அக்னியை ஊட்டிட்டு அந்த வனம் வந்துட்டு இருக்காரு பரதாழ்வான். அப்ப கௌசல்யா கூட சொல்றா, ஏண்டா வரத்தா அவசரப்படாதே, சாதாரண ஊருக்கு போயிட்டு வரவாளே 2 நாள் முன்ன பின்ன வரத்தான் ஆகும், இவாளோ காட்டுல இருந்து வரா, வந்துடுவாடா குழந்தை, அதுக்குள்ள உயிர் விட்டுவாதே அப்படின்னு பரதன் கிட்ட சொல்றது. பரதன் சொல்றான், அம்மா நான் ராமனுடைய தம்பி, ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமர் எப்பேற்பட்ட சத்தியசந்தரோ அவருடைய குணத்துல ஒரு பங்காவது எனக்கு இருக்காதா, என்னால் இனி ஒரு க்ஷணம் கூட உயிரோட இருக்க முடியாது, இதோ நுழைய போறேன் 2வது பிரதட்சணம் பண்ணும்பொழுது ஆகாசத்துல வந்துட்டார் ஆஞ்சநேயர். அங்கேருந்து பெரிய முழக்கம் முழங்க, ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யன்னன் இன்னுயிர் வீடினார் உயிமே என்றுரைத்து அவன் உள்புகா கையினால் எரியை கரியாக்கினான். ஆகாசத்துல சொன்ன பரதா அவசரப்படாதே, அண்ணா வந்தாச்சு, ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன், யார் என்ன பேசுறா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள கையினால் எரியை கரியாக்கினான், கையாலேயே அந்த அக்னிகுண்டத்தை அணைச்சாராம். அணைச்சிட்டு பரதனை வந்து இறுக்கி கட்டிக்கிறார், நீங்க யாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்கோ, என் அண்ணாவோட வலிமையை சொல்றேன், நீங்க யாரு அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திங்க. அங்க என்ன நடந்ததோ ரத்ன சுருக்கமா சொல்லி செல்வன் இல்லையா, அவ்வளவு அழகா பரதாழ்வானுக்கு எடுத்து சொல்ல சொல்ல ஆகாசத்துல புஷ்பக விமானம் வருது. பரதனுக்கு ரக்கை இருந்தா அப்படி கலந்து அண்ணா கிட்ட போயிட மாட்டோமா அப்படின்னு இருக்கு. அதே துடிப்பு ராமனுக்கும் இருக்கு. இந்த புஷ்பக விமானம் இறங்கவே இல்லை, கையை கொடுத்து பரதனை தூக்கிட்டார், இந்த கையால சத்ருகனை தூக்கிட்டார். 4 சகோதரர்களும் புஷ்பக விமானத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் அறிஞர் பண்ணிட்டு அடாடாடா என்ன காட்சி என்ன காட்சி, அப்படி ஒரு குடும்பம், 4 குழந்தைகளும் அப்படி ஒரு அந்யோன்யம், ஒருத்தர் கட்டிட்டு இந்த புஷ்பக விமானத்துல கீழே இறங்குறான். ஹே ராமச்சந்திரா ஹே சுகுண சாந்தா. ராமன் பாதத்தை கீழே வைக்கும்பொழுது அத்தனை ஜனங்களும் பார்க்கறான், குழந்தை பார்த்துவாப்பா எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு அத்தனை பேரும் எல்லாரும் சொல்லியிருக்கா இல்லையா, எங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருந்தாலும் ராமன் தான் எங்களுக்கு மூத்த பிள்ளை அப்படின்னு. அப்பேற்பட்ட வாட்சகத்தோட எல்லாரும் ராமனை எப்ப போய் கட்டிப்போம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரதன் பார்க்கிறார், இனிமே இந்த பாரம் வெறும் காலோட இருக்கக்கூடாதுன்னு அங்கே பாதுகைகளை கொண்டு ராமச்சரணங்கள்ல போட்டாராம். இந்த பாதுகை தானே 14 வருஷம் ஆட்சி பண்ணி வந்திருக்கு, அதுக்கு தேவையான கௌரவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தன் பாத கமலங்களையே அதுக்கு கொடுத்தார். அதை போட்டு இந்த ராமச்சந்திர பிரபு நடக்கக்கூடிய அழகு அத்தனை பேர் அந்த ராமரையும் சீத்தையும் லக்ஷ்மணையும் வச்சக்கண்ணாக பார்க்கலாம்.
என்ன ஒரு தியாகம், இவன் 3 பேரும் பண்ணிட்டு வெற்றியோட திரும்பி இங்க வந்திருக்காளே அப்படின்னு பார்க்கும்போது பரதன் இறுக்கி கட்டிட்டு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறார். சத்ருகனை பார்த்து சந்தோஷப்படுறார். ராமனுக்கு பேச்சே வரல. எல்லா கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வருது. உடனே 4 சகோதரர்களும் ஜட்டாபாரம் போட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் களைச்சிட்டு அழகாக கேசங்களெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டா. பல்கலத்தெல்லாத்தையும் மாத்திட்டு அழகான பட்டாடைகள் எல்லாம் அணிஞ்சுட்டா. பரதன் சொல்ற, சத்ருக்னா உடனே பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டேன்னா, ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். இன்னும் இந்த தீர்த்தங்கள் மட்டும்தான் கொண்டு வரணும். இந்த வானராளை விட்டு தீர்த்தங்கள் இதோ கொண்டு வர சொல்றேன் அப்படின்னு சத்ருக்கள் எல்லா வானராளையும் அனுப்பி 500 கலசங்களையும் புண்ணிய ஜலத்தை கொண்டு வரதுக்காக அனுப்புற. சத்ருஞ்சயன் அப்படிங்கிற யானை மேல சுக்ரீவன் ஏறி முன்னாடி வழி விடுக்கும் எங்க ராமச்சந்திர பிரபு வர வழி விடுக்கும் அப்படின்னு அவர் he takes everything for granted. சுக்ரீவனுடைய அழகு சக்தி பாவம் இல்லையா, ஏன்னா அயோத்தி ரொம்ப நாள் பழக்கமே, அங்க போ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி யானையில சத்ருகன் போகக்கூடிய அழகான வெள்ளி ரத்தத்தை பரதனே அழகா சாரத்தியம் பண்ணிட்டு போற. சீத்தையும் ராமனும் அந்த ரத்தத்துல ஏறதுக்கு முன்னாடி சத்ருகனுடைய தோல்ல கையை பிடிச்சு அப்படி ஏறினார். இந்த ஒரு பிடிப்பு போரும் சத்ருகனுக்கு. கையை வச்சுட்டு லாகாமா அந்த தேருக்குள்ள சீத்தையும் ராமன் ஏறி இருக்காரு. விபீஷணனும் லக்ஷ்மண சுவாமியும் 2 பேருக்கும் சாமரம் போட அங்கேருந்து பாக்கி சத்ருகன் தான் புகை கொடுத்த சத்திரம் பிடிக்கிறார். இவ எல்லாருமா சேர்ந்து அந்த அயோத்தி நகரத்துக்குள்ள அப்படியே நுழையலாம். பட்டாபிஷேகத்துக்கான ஜனங்கள் எல்லாத்தையும் ரெடியா கொண்டு வந்து இந்த 500 ஜனங்களும் அங்க காத்துட்டு இருக்கு. வசிஷ்டர், வாமதேவர், ஜாவாலி, சேகர், காத்தியாயனர், காஷ்யபர், கௌதமர், மார்க்கண்டேயர் அப்படின்னு அந்த 8 ரித்திகளும் அந்த அபிஷேகம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கும் பொழுது